இன்றைக்கு இருக்கும் வழக்க முறையில இருக்கிற இந்த வொர்க் ஸ்ட்ரக்சர்ல நான் வொர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கருத்து என்ன? ஏன்னா நம்ம வாழ்றதுக்காக தான் வேலைக்கு போறோம். வேலை என்னோட வாழ்க்கை கிடையாது. எனக்கான வீக் ஆஃப்ன்ற நாளில் வந்து நான் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, துணி துவைக்கிறது இந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த டேட்டில் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபங்க்ஷனுக்கான லீவ் டேட்டுக்கு நான் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். டைமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒர்க் போனால் நம்ம சாப்பிடலையா, இல்லை பிள்ளைங்களை கொஞ்சலையா, இல்லை நம்ம எந்த வேலை தான் செய்யாமல் போட்டோம்? இப்போ நிறைய குக் இருக்காங்க. எவ்வளோ வருது உங்களுக்கு, என்ன நினச்சா ஆர்டர் வரல, அதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக ஒர்க்கில் கமிட் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டுட்டு தான் லீவ் எடுக்கணும். அவங்க சொன்ன பீரியடுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அது உங்களோட கமிட்மெண்ட். எப்படி ஃபேமிலிக்கு நீங்கள் கமிட்டடும், ஒர்க்குக்கும் நீங்கள் கமிட்டட். ஃபேமிலியை விட்டுங்க, நான் பிஜியில் இருக்கேன், என்னால் என்னுடைய குழந்தைய பார்த்துக்க முடியல, என்னுடைய கணவரை பார்த்துக்க முடியல அப்படின்னாங்க. 1000 பேர் இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வருமா ஒரு குழந்தைக்கு? நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு, எனக்கு தெரியும் அதோட வலி என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுனால இண்டிபெண்ட்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம போட்டிருக்கிற மாஸ்க். காற்றோடு பட்டம் போல இந்த மாதிரி நாங்களும் ரொம்ப கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? உங்க அம்மா அப்பா மட்டும்தான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. அப்புறம் அப்போ எங்கேருந்து மணி வருது? நம்ம வந்து இங்கே எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி மட்டும் பேசுகிறோமே தவிர why are we not talking about emotional dependency? ஒரு நிமிஷம். உங்க கருத்துல எம்ப்ளாய்மெண்ட், ஒர்க்கிங் அப்படின்னா என்ன? எங்க வேலையில எங்களோட சுய டிசிஷன், சுய இனோவேஷன், கிரியேட்டிவிட்டி இதை இம்போஸ் பண்ணி நான் யார், நாளைக்கு நான் ஒரு முதலாளியா ஆகக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு தள்ளக்கூடிய ஒரு ஒர்க்கா நான் பாக்குறேன். நீங்க எதுவுமே பண்ணாம எப்படி நீங்க ஒரு லெவலுக்கு நாங்க எதுவுமே பண்ணல நீங்க எப்படி அக்யூஸ் பண்ண முடியும்? நாங்க எதை நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க? 9 to 5 பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைன்றீங்க. ஆனா நீங்க பாஸுக்கு போகணும், எப்படி போவீங்க? அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இது மகளிர் தின சிறப்பு உரிமை குரல் பிரதி. மகளிர் தினம் அப்படின்னாலே நம்முடைய மனசுல நிறைய எண்ணங்கள் வரும். ஏன்னா மகளிரை ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும், பாராட்டணும், போற்றி பொக்கிஷமா வச்சுக்கணும்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். சில நேரத்துல மறந்துடுறோம். ஆனா மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும் எப்படி நீங்க மறப்பீங்க? மறக்க முடியாது. பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான அன்பு ஒவ்வொரு நாளும் செலுத்தணும், இந்த நாள்ல இன்னும் சிறப்பா செலுத்தணும் அப்படின்னு ஞாபகப்படுத்ததா நல்ல உள்ளங்கள் இந்த மகளிர் தினம் என்னும் கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம மனமாற பெண்களை கொண்டாடுறோம். இப்போ நான் ஒன்று சொல்ல போறேன், கொஞ்சம் நாக்கு சுழற்றி மாதிரி இருக்கும், ஆனா பெரும் பொருளுள்ள ஒரு குரல். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். பொருள்னா அர்த்தம், மீனிங். பொருள்னா வெல்த், செல்வம். பொருள்னா திங், பொருள், அதுவும் உண்டு. ஆனால் இது ஏன் இன்றைக்கு ஏன் முக்கியமான ஒன்று? பொருள் இல்லாமல் ஒரு இடமும் ஒரு குரலும் கிடைப்பது கடினம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கையில் பொருள் கிடைக்க பொருள் தேவை. அதனால வேலைக்கு நாங்கள் போவோம், அதாவது வெளியே வேலைக்கு போவோம். எங்களுடைய சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுடைய நிலையை மேன்மைப்படுத்துவோம். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வோம். இது எல்லாவற்றையும் அன்போட பரிவோடு செய்வோம் என பெண்கள் வீட்டில் போராடினாங்க. உரிமையை வாங்கி வேலைக்கு போன பெண்கள் இங்கு என்னோட இருக்காங்க. இவங்க போராடி பெற்ற சுதந்திரங்கள்னால இன்றைக்கு வேலைக்கு போகும் பருவத்தில், தருணத்தில் இல்லை, இப்பவே வேலைக்கு செல்ல தொடர்ந்த பெண்கள் இங்கே இருக்காங்க உரிமை குரலில். வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கு இருக்கும் வழக்க முறையில் இருக்கிற இந்த ஒர்க் ஸ்ட்ரக்சரில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கருத்து என்ன? எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற லைஃப் டைம் இவ்வளோ எஜுகேஷன் இது எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒர்க்கே பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஹேயாக லைஃப்பில் அப்படியே என்ஜாய் பண்ணுன்றது கிடையாது எங்கள் கருத்து. எங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் டைமில் வேலைக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இந்த உலகத்தை, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாழ்கிறதும் ஒரு விதமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால எங்களுக்கு அது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வாழ்றதுக்காக தான் வேலைக்கு போகிறோம். வேலை என்னோட வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்கிறாங்க.
என்னோட அன்பான ஃபேமிலியை நான் விட்டுட்டு நான் இங்கே சென்னைக்கு வந்து தனியாக ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு சொசைட்டல் ப்ரெஷர், நான் இங்கே இருந்தால் தான் வந்து இந்த ஜாபை நான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிர்பந்தங்களுக்கு இடையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன். இது எனக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இதை விட்டுட்டு நான் போகணும், இல்லை இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் போனேன்னா என்னோட கமிட்மெண்ட்ஸ் என்னை துரத்தும். இந்த வேலையே நான் செய்ய மாட்டேன்னா அந்த சொசைட்டி என்ன கேட்கும், நீ இவ்வளோ படிச்சிருக்கியே ஏன் வேலைக்கு போகலை? இப்படிப்பட்ட சில தடைகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால் என்னோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போக நான் மாட்டேன்னா நான் மாட்டேன். அதுக்கான எனக்கு சொசைட்டி அந்த உரிமையை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் ஸ்டடீஸ் பண்ணுறப்பவும் சரி, நான் போர்டு எக்ஸாமுக்கே வந்து உட்காந்து தான் படித்தது கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டு பி சின்சியர் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னோடய ஃப்ரீ டைம், நான் மீ டைம் அப்படின்றது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ காலையில் எந்திரிக்கிற டைமாக இருக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அப் ஸோ ஏர்லி. நான் அப்படி ஒரு பொண்ணு கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடமாக இருக்கணும். ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணுவேன், ஐ வில் பி ஸோ சின்சியர் இன் தட். ஆனால் மற்ற டைமில் வந்து ஐ வாண்ட் டு என்ஜாய் மை செல்ஃப். என்னோடய லைஃப் நான் என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு விஷயம். ஒரு 9 to 6 ஷெட்யூலில் மாட்டிகிட்டு இருக்கோம். அதே ரொட்டீன் தான் டெய்லி. மார்னிங் வந்து வெயிலில் விறுவிறுத்து போய் ஆஃபீஸில் உட்காந்து வேலையெல்லாம் முடித்து டயர்டாகி வெளியே வர்றதுக்குள்ளே இருட்டாயிடுது. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குக் பண்ணிவிட்டு தூங்குறோம், அவ்வளோதான். இது நடுவில் நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குது. என்னால் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதுனால என்னோட பேஷனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போதான் நான் வந்து நியூ பார்ன் பேபி மாதிரி. லைக் வந்துட்டு நான் 12th முடிக்கிற வரைக்குமா இருக்கட்டும், காலேஜ் முடிக்கிற வரைக்குமா இருக்கட்டும், நான் வந்து ஒருத்தவங்களோட கைடன்ஸில் இருந்தேன். ஸோ எனக்காக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு புதுசாக பூமியை பார்க்குற மாதிரி, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் கொஞ்ச நாள், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேனே அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். இப்போ என்னோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட எங்கேஜ்லேயும் அவங்களால பண்ண முடியலை, இப்போயும் அவங்களால பண்ண முடியலை. ஈவன் தோ ஷீஸ் ஃப்ரீடமாக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதனால நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு நான் என்னோட எங்கேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் சம்பாதிக்கிற வயசில் நான் சம்பாதிக்கலாம். அது வந்து அது செகண்டரி. எனக்கு இப்போது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான். ஃபினான்ஷியல் ப்ரெஷரோட ஒர்க் பின்னாடியே ஓடிட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். எனக்கு லைஃப்பில் ப்ரெஷர் மட்டும்ன்றது இல்லை, இன்னும் லைஃப் அந்த ப்ரெஷர் தாண்டி நிறையாவே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒர்க் மட்டுமே லைஃப் கிடையாது. காலையில் எழுந்துக்கிறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி ஒர்க் போகணும். ஒர்க்கில் சம் டேஸ் வந்து ஹாப்பியாக போகும், சம் டேஸ் ரொம்ப சேடாக போகும், சில டேஸ் இரிட்டேட்டிங்காக போகும். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும், ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கணும். ஸோ வீக் ஃபுல்லாக டே ஃபுல்லாக இப்படி போயிடும், வீக் ஃபுல்லாக அதுலேயே போயிடும். வீக்கெண்டில் இதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். இதில் எங்கே என்ஜாய் பண்ணுறது? நான் வந்து ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறேன். மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் அப்படின்னா மார்னிங் நம்ம 4:30 எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சு நம்ம கிளம்பி வந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்து ஷிஃப்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் நான் வந்து ஏன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏன் சொந்த காலில் நிற்கணும், நான் இந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அந்த ஷிஃப்ட் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியல. எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நம்ம அந்த ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீக் ஆஃப்ன்றது வீக்லி ஒன்ஸ் தான் வீக் ஆஃப். எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சாட்டர்டே சண்டே தான் ஆஃப். அப்படி இருக்கப்போ என்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கான வீக் ஆஃப்ன்ற நாளில் வந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஒர்க் கல்ச்சர் பிடிக்கல. இப்போ என் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, இந்த டேட்டில் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபங்க்ஷனுக்கான லீவ் டேட்டுக்கு நான் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஃப்ரீ மைண்டாக நான் போய் அட்டன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு டே என்னால் லீவு வாங்க முடியாது. 5 days நான் லீவு கேட்குறேன், எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கூட நான் எப்படியாச்சும் வந்து தான் ஆகணும். அடுத்த நாள் ஷிஃப்ட்டில் நான் இருப்பேன். அந்த ஷிஃப்ட்டு நான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தான் ஆகணும். ஸோ என்னால் ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண முடியாதது தான் இந்த மாதிரியான ஜாப் இருக்குது. இந்த 9 to 5 ஜாபில் ஒருத்தங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கணும். ஆளாளுக்கு சொன்னதில் எது உங்களால் ஏற்றுக்க முடியுது, எது உங்களால் ஏற்றுக்க முடியல? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது என்னோட ஃப்ளெக்ஸி டைம் வேணும், எனக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கஷ்டப்படணும், கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எனக்கு அவங்க லீவ் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, எனக்கு வந்து ஒர்க் பிளேஸில் என்னால் லீவ், அதை தவிர வேறு யாரோட பாயிண்ட்டையும் ஏற்றுக்க முடியல.
ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃப்ளெக்ஸி டைம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அந்த டைம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை லேட்டாக இட்ஸ் ஓகே. ஆனால் அதில் எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்காங்க, நாங்கள் யாரும் மாட்டிடல. செகண்ட் திங், ஒர்க் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணவே மாட்டுறாங்க லைஃப்பை. நான் வீக்லி ட்ரிப் போகிறேன், மந்த்லி ட்ரிப் போகிறேன், ஒர்க் வேறு என்ஜாய்மெண்ட் வேறு இல்லை கண்டிப்பாக. வை பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஸர், 14 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸோடய இருக்கேன். என் ஒர்க்கையே நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். ஒர்க் வேறு என்ஜாய்மெண்ட் வேறு அப்படின்றதில்ல. எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் கிடைக்கல. ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தா எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? அவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னே என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. டைமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒர்க்கில் போய்ட்டு லாக் ஆனால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ரைவசியே இருக்காது நமக்குன்னு சொல்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒர்க் போனால் நம்ம சாப்பிடலையா, இல்லை பிள்ளைங்களை கொஞ்சலையா, இல்லை நம்ம எந்த வேலை தான் செய்யாமல் போட்டோம், எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்ருக்கோம். எப்படி அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியல, எங்களுக்கு டைம் இல்லை, எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இவங்க சொல்கிறதுல நிறைய பாயிண்ட்ஸ் ஒத்துக்க முடியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க என்ன 24/7 365 டேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்களா? எனக்கு புரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் அழகாக பிளான் பண்ணால் திட்டமிட தவறும்போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். அழகாக பிளான் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது. இவங்க ஏன் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போய் நான் தான் சமைக்கிறேன்னு சொல்கிறத நம்புறீங்களா? நீங்கள் இந்த ஜென்ரேஷன் தானே. நான் ஜட்ஜ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து எங்கள் பீரியடில் வந்து ஒரு ஒர்க்கிங்கோ இல்லை சமைக்கிறதுக்கு ஆளோ கிடையாது. இப்போ நிறைய குக்கு இருக்காங்க. எவ்வளோ வருது, உங்களுக்கு என்ன நினச்சா ஆர்டர் வரல, அதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணி தானே ஆகணும். ஏர்ன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நான் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன். இன்றைக்கி நான் பென்ஷன் வாங்கி ஜாலியாக இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்தப்போ என் ஹஸ்பண்ட் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். நான் அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிட்டதுனால 9 to 5, ஈவன் இவங்க சொல்கிற மாதிரி 9 to 5 இல்லை, ஆஃபீஸில் மிட் நைட் கூட ஆகும். ஏன்னா அசம்பிளி டைம், மீட்டிங் டைம் நிறைய வரும். நான் என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்ல வரல. எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு 9 to 5 பிடிக்கல, வீட்லேயே உட்காந்துருக்கேன். நான் உட்காந்துருந்தா இந்த லிஃப்ட் அப் கொண்டு வர முடியாது, கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. 7 இயர்ஸ் ஆஃப் ஜாபை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது டீச்சிங். இன்றைக்கி நான் ஒரு ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஈவன் ஒரு பிளைண்டு ஸ்டூடெண்ட்டு Group 2 எழுதுகிறா, அவளுக்கு வந்து நான் வந்து ஃபோனில் வந்து படிக்கிறேன். அவள் Group 2ல் பாஸ் ஆனால் எனக்கு நான் பாஸ் பண்ணதை விட ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது எனக்கு பிடிச்ச பேஷன். இவங்க சொல்கிறாங்களே இந்த ஏஜில் நான் பேஷன் இல்லைன்னா இந்த ஏஜில் கஷ்டப்படாமல் எந்த ஏஜில் கஷ்டப்படுவீங்க? அதில் ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, நான் இப்போ தான் பார்ன் பேபி, நான் இப்போ தான் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி எங்கள் எதிரிலே உட்காந்துட்டு இப்படி சொல்லும்போது அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? அவங்க அடுத்து, அதாவது லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அவங்களோட அடுத்த கட்டமே. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்ட்ரகிள்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 20-25 இயர்ஸ் ஒர்க்கிங்கில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ரகிள் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ரீசன் இருக்குது. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எனக்கு என்ன கேள்வினா, இந்த வயசில் இருக்க நாங்கள் வந்து இன்றைக்கும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் யங்கஸ்ட் நீங்கள் ஏன் சோம்பேறித்தனப்படுறீங்கன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்கல்ல மேம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னு, அது வந்து 200% நாட் ரைட். நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன். எவ்ரி அதர் வீக் ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வெண்ட் ஆன் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே பண்ணணும்னு சொன்னாக்கா ஐ நீட் மணி. நம்மளே ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருந்தால் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியுன்றப்போ நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரியல. அட் திஸ் ஏஜ் இஃப் இட்ஸ் ஓகே, லைக் வென் தே ஆர் கமிட்டட் டு தி ஒர்க் தே ஷுட் ஆஸ்க் பெர்மிஷன். கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். நீங்கள் ஃபேமிலியில் கமிட் ஆகிருக்கும் போது, நீங்கள் மேரேஜ்க்கு போனோன்னா கண்டிப்பாக ஒர்க்கில் கமிட் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டுட்டு தான் லீவ் எடுக்கணும். அவங்க சொன்ன பீரியடுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அது உங்களோட கமிட்மெண்ட். எப்படி ஃபேமிலிக்கு நீங்கள் கமிட்டடோ ஒர்க்குக்கும் நீங்கள் கமிட்டட். ஸோ அவங்க சொன்னதான் உங்களால் என்ன பாயிண்ட் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கம்மா எனக்கு மீ டைம் இல்லைன்னு அவங்க சொல்கிறதே ஏற்றுக்க முடியல. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் காலேஜ்க்கு போகிறேன், நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்குன்னு டைம் இருக்குது அப்படின்னா, அவங்களோட ஒர்க்லாம் செய்கிறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க, மேட்ஸ் இருக்காங்க, கூட ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஷீஸ் ஹேவிங் ஹர் மீ டைம். அவங்க இப்போ ஒர்க்கிங் விமனாக இருந்தால், அவங்களே சொந்தமாக ஜாப் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குன்னு அந்தந்த வேலையை செய்கிறப்ப மீ டைம் கம்மியாக தான் செய்யும். ஸோ மீ டைம் இல்லைன்னு சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நாங்களாம் ஒர்க் போகிறோம், நாங்களும் ட்ரிப்ஸ் போகிறோம், வி மேக் ஆர் டைம். அந்த they lack the purpose of what they are trying to convey. அந்த purpose இல்லன்னு நினைக்கிறேன். என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மீ டைம் இல்லை அப்படிங்கிறது உங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால்
நீங்கள் எல்லாரும் சொன்னது நிறைய சொன்னீங்க. எனக்கு இங்கே சில கேள்விகள் இருக்குது. நம்மக்கிட்ட பேசின 2வது ஆளே அவங்க ஃபேமிலியை விட்டுங்க, நான் பிஜியில் இருக்கேன், என்னால் என்னுடைய குழந்தைய பார்த்துக்க முடியல, என்னுடைய கணவரை பார்த்துக்க முடியல அப்படின்னாங்க. இங்கே வந்து கல்யாணம் ஆகலை, ஃப்ரீயாக இருக்காங்க, அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, நியாயமாக இருக்கா இது? வாங்குங்க அந்த மைக்கை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 75% ஆஃப் பீப்புள் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளாகிறாங்க. நான் வந்து கன்னியாகுமரி, நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஹெல்த் கேரில். கன்னியாகுமரியில் எங்கே ஹெல்த் கேர் இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் கண்டிப்பாக மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்தால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். நான் இங்கே எங்கே என்னோடய குழந்தை கூட என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியுது? எனக்கு 2 வயசு குழந்தை இருக்கிறாங்க. அவங்கள நான் டெய்லி வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணுன்னாலே இவங்க கொடுக்குற வீக் ஆஃப் 1 டேனாலும் அது எனக்கு பத்துமா? எனக்கு 14 hours வந்து ட்ராவல் பண்ணணும். என்னோட பேபி வந்து 6 months old. I was forced to move to Chennai and I was forced to rejoin. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ இந்த டெம்பரரி எமோஷ்னல் ஃபீலிங்ஸுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் என்னோட பேஷனை விடணுமா அப்படின்னு தோணுச்சு. என்னோடய ஃபேமிலியும் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. எங்கள் அண்ணி தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் ஒர்க்கிங் விமன் தான். அவங்க சொன்னாங்க, நீ வந்து உங்கள் அம்மா அப்பா மேலே வைக்கிற ட்ரஸ்ட்டை இன்னொருத்தங்க மேலே வை, உனக்கு ஒரு அக்கா கிடைப்பாங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க, அவங்கள நம்ப அவங்க உன் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு அக்கா கிடைச்சாங்க. அவங்க அந்த குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா மேலே வைக்கிற அதே நம்பிக்கை எங்கள் மாமனார் மாமியார் மேலே வைக்கிறேன் நம்பிக்கையை நான் அந்த அக்கா மேலே வச்சேன். இங்கே வீடு பார்த்தோம், இங்கே என் குழந்தைய கூப்பிட்டு வந்தோம். நான் ஏர்ன் பண்ணுறதுல ஒரு பார்ட் அந்த அக்காவுக்கு கொடுக்குறேன். அவங்க ஃபேமிலியும் அதனால் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கும் ஒரு ஹாப்பினஸ். 1000 பேர் இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வருமா ஒரு குழந்தைக்கு? நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு, எனக்கு தெரியும் அதோட வலி என்ன அப்படின்னு. நான் பேசிக்கலாக ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணேன். நர்சிங்னா 3 டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், ஷிஃப்ட் டைமிங் எல்லாம் வேண்டாம், ஒரு டைரக்ட் 9 to 5 ஷிஃப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஜி பண்ணி என்னோடய ப்ரொஃபஷனையே சேஞ்ச் பண்ணேன். பை த டைம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த 2 years வந்து என்னோட குழந்தைய நான் பிரிஞ்சிருக்கணும். நான் வந்து மேரேஜ் ஆகி 4 days வந்து போய் என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதேன். அந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு போய் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறேன். பிகாஸ் நான் வேலைக்கு போகணும். எனக்கு இந்த உலகத்தில் 1000 ஆப்ஷன் இருந்தாலும் நான் இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இந்த சொசைட்டல் ப்ரெஷர் எனக்கு இருந்ததுனால ஐ ஹவ் நோ ஆப்ஷன். இந்த மாதிரி ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுனால இண்டிபெண்ட்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம போட்டிருக்கிற மாஸ்க். நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ஸுக்காக தான். ஸோ நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம், குழந்தைங்க நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே தே வில் கம் டு நோ தட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தம். இப்போ சூழ்நிலை வரும்போது நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியாக இருந்து ஏர்ன் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை பாப்பாவை கூட வச்சுக்க என்னென்ன சான்சஸ், ஒருவேளை அவருக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணி மாற்றிக்க முடியுமா? கூட இவங்க சொன்ன மாதிரி இப்போ நல்ல கேர்டேக்கர்ஸ் கிடைக்கிறாங்க, நல்ல க்ரீச் இருக்குது, நீங்கள் முடிச்சுட்டு வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். ஆல்டர்னேட் ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, அதை கொண்டு நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அந்த சாய்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இருக்கும். இல்லை எந்த சாய்ஸுமே இல்லைன்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு மணினா நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். நோ பெயின் நோ கெயின். ஸோ இஃப் டைம் இஸ் மணி, இந்த அப்ரோச் டஸ் இட் ஒர்க்? இவங்கெல்லாம் வந்து மணி தான் ரொம்ப பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா லைஃப் செக்யூரிட்டி, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும். ஆனால் டைம் இருந்தால் மட்டும்தான் அந்த மணி யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அதை பண்ண முடியும். அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கே இல்லாமல் ஒரு சைடு ஃபேமிலி, ஒரு சைடு மற்ற அதர் சொசைட்டல் ப்ரெஷர்ஸ்குள்ளேயே போகிறீங்களே, இது எந்த விதத்தில் உங்கள் ஜாபை நான் சந்தோஷமாக பண்ணுறேன்னு வேற சொல்கிறீங்க. அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? அதுக்காக தான் சொல்கிறோம். நான் முதல் பாயிண்ட்டே தான் சொன்னேன், 24/7 365 days நீங்கள் ஒர்க் பண்ணல. அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாளே, நான் லீவு கேட்டால் தரலன்னு. லீவு கொடுக்குறவரும் ஒரு பர்சன் தான், அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். அவர் வந்து ஒரு கல்யாணம், ஒரு ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீ கமிட்டடாக ஒர்க்கு, நீ உனக்கு அங்கே என்ன இருக்குது, இவன் ஒர்க் பண்ணுவா, இல்லை உன்னோட கூட இருக்கிறவங்க உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இந்த ஒர்க்குக்கு போயே ஆகணும்னா அதேமாதிரி நீ அழகாக பிளான் பண்ண. நாங்களே என்ஜாய் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறியா நீ? நாங்கள் என்ஜாய் பண்ணாமல் அப்படி கண்ணை கட்டி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோமா? அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொன்னாலே ட்ராவல் கஷ்டம்னு. இன்றைக்கி இப்படி மொபைல் வச்சு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வருது வாசல் ஏறி வாசலில் இறங்குறீங்க. நீங்கள் எல்லாமே கஷ்டப்படாமல் சுகப்படுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாங்கள் ட்ரெயினில் போவோம்,
சமையல் முடிச்சு ஓடி பிடிச்சி ட்ரெயின் 2 வீலரை கொண்டு வந்து ஸ்டாண்டில் விட்டுட்டு 2 படியாக ஏறி ட்ரெயினில் போவோம். ஆனால் ட்ரெயினில் ஏறின பிறகு என்ன என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? நாங்கள் ட்ரெயின் ஒரு ஹப்பு, அத்தனை பேர் இருப்பாங்க, லேடிஸ் ஸ்பெஷல். ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ஆஃபீஸ் போனோன்னா அங்கே ஒரு குடும்பமாக இருப்போம் ஆஃபீஸில். சரி, இது எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷத்துக்குள்ளேயே மேனிப்புலேட் ஆகிருப்பீங்க? சரி, உங்களுக்கு- ஒரு நாள் ட்ரெயின் அப்படி உங்களுக்கு இருக்கும். சந்தோஷம் இவங்க எது? சொல்றத எப்படி ரியாலிட்டி, ட்ரெயின் நிஜமா ரியாலிட்டியில ட்ரெயின் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு நெரிசனமான ஒரு க்ரௌடு, அதுல கஷ்டப்பட்டு நம்ம டிக்கெட் வாங்கி அங்க உக்காந்து அதுல daily நம்ம ticket டிராவல் வாங்குற? பண்ணி, இருங்க. அதுவும் ஈஸி கிடையாது. இப்ப மெட்ரோல இப்ப போறோமா, பிடிச்சோமா, அங்கேயே நிக்காது. ஒரு ஆட்டோ பிடிச்சி திரும்ப அங்க போய் ஒரு இடத்துல சேர்ந்து திரும்ப இவ்வளோ விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்து வாவ் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க ரொம்ப க்ளோரிஃபை பண்றாங்க அவங்க பெயினை. அவங்க டெய்லி அண்டர்கோ பண்ணது வந்து மேபி அவங்க மேனிப்புலேட் ஆகிருக்கலாம், வாவ் இது வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாலிட்டி எல்லாருக்கும் அப்படி இருந்திருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பழகி மைண்ட் மேனிப்புலேட் ஆகி இதுதான் என்ஜாய்மெண்ட்டுன்னு உங்கள் மைண்ட் அப்படி ஆயிடுச்சான். இல்லை, ஆக்சுவலாக இல்லை மேம். நான் வந்து டெய்லியும் வந்து தாம்பரம்லேருந்து ட்ரெயின் ஏறி நுங்கம்பாக்கம் போய் அங்கேருந்து திருப்பியும் ஒரு ஆட்டோ இல்லாட்டி ஷேர் ஆட்டோ ஏறி திருப்பியும் ஆஃபீஸ்க்கு போகணும். இதான் என்னோட ரொட்டீன். என்னோட ஃப்ரெண்டு, நான் தாம்பரம்ல ஏறுவேன், என்னோட அடுத்த ஃப்ரெண்டு வந்து குரோம்பேட்டில் ஏறுவா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போவோம். 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். என்ஜாய்னா என்ன? கதை பேசுறது, காசிப் பண்ணுறது, ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் பேசுவோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ட்ரிப்பு போகிறத பற்றி பேசுவோம். அந்த வீக்கெண்ட் நாங்கள் மீட் பண்ணுவோம், ஒரு மூவிக்கு போவோம், ஒரு பப்புக்கு போவோம், எங்கே வேணாலும் நாங்கள் போவோம். பிரெயின் வந்து மேனிப்புலேட் ஆகலை, யூ ஆக்சுவலி என்ஜாய்ட் இட் அப்படின்னு நீங்கள் Even நினைக்கிறீங்க. if we don't, we find enjoyment in that. ஓகே. அது மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், ஓவர்விங்காக இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ மேக் இட் a happy moment. அவ்வளோதான். அவங்க சொல்கிற மாதிரி இந்த கஷ்டத்தை நான் பழகிட்டு அந்த ட்ரெயின் ஜர்னி அப்படி மேனிப்புலேட் கண்டிப்பாக ஆகலை. நான் எதை என்ஜாய்மெண்ட் நினைக்கிறேனோ அதில் தான் நான் என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரிப் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து வீக்லி ஹஸ்பண்டோட ட்ரிப் போகிறேன், லாங் ஜேர்னி பிடிக்கும், அதை தான் நான் என்ஜாய் பண்ணுறேன். இல்லை கஷ்டமான ஒரு விஷயம், பட் என் ஜாபால் இது மிஸ் ஆகுது, அதனால நான் கிடைக்கிறத என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லை. நான் ஒரு ஃபுட்டி, நான் வந்து அடிக்கடி பாபிக்யூ போவேன், நான் வந்து மூவிஸ் நிறையா பார்ப்பேன், அதனால தேட்டர் போவேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஹாப்பினஸ், அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். எந்த விதத்துலையும் இதுதான் ஹாப்பினஸ்ன்னு மேனிப்புலேட் கண்டிப்பாக ஆயிக்கல. அவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஆயிக்கல. உங்களை நீங்களே இப்படி தடவி கொடுத்துட்டு கண்டிப்பா அதெல்லாம் தடவி நினைக்கல கொடுக்கல. இல்லையா? நான் என்ன ப்ரௌடா ஃபீல் பண்ணி, வா நீ என்ன ஆசைப்படுறியோ அதை என்ஜாய் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி நான் என்ன ப்ரௌடா தான் தட்டிக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் வந்து சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேஷன் மட்டுமே ஃபுல் லைஃப் கிடையாது, என்ஜாய்மெண்ட்டும் ஃபுல் லைஃப் கிடையாது. நான் வரேன், நீங்க வாங்க, சொன்னதுக்கு. வாங்க. நீங்க ஏன் கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க? நான் தென்காசியிலேருந்து இங்கே வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் இஷ்டப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இஷ்டப்பட்ட மாதிரி பார்க்க முடியல. அதுதான் என்னோட பிரச்சனையே. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன தயார்படுத்திக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்னை மாற்றிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக் ஆஃப் ஒன்று இருக்கும். வீக் ஆஃபில் நான் ஊருக்கு போயிட்டு வர முடியாது, ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். தென்காசியிலேருந்து நான் இங்கே வேறு வந்திருக்கேன். அது அவங்க சொன்னாங்களே அதே பாயிண்ட்டு தான். இங்கே வேறு வந்து ஒர்க் பண்ணோம். 2-3 நாள் 2-3 வீக் வந்து வீக் ஆஃப் எடுக்கலை அப்படின்னா சேர்ந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஊருக்கு போயிட்டு வரணும், ஒரு 3 days 4 days போயிட்டு வரணும். லாங் ஜேர்னி பற்றியெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. லாங் ஜேர்னியெல்லாம் போக முடியாது. ஊருக்கு போயிட்டு வர்றது தான் எங்களுக்கு லாங் ஜேர்னியே, மற்ற வேறு எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ட்ரெயின் ட்ராவல் பற்றியெல்லாம் பேசினாங்க. அவங்க இங்கேருந்து பக்கத்து ஏரியாவுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதை பற்றி பேசினாங்க. இங்கேருந்து தென்காசிக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும், பஸ் ட்ராவல் பண்ணணும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அதில் ஒரு நாள் போயிடும். இங்கேருந்து போகிறதுக்கு ஆஃப் டே, அங்கேருந்து வரதுக்கு ஆஃப் டே, எல்லாமே போயிடும். 3 நாள் லீவில் ஒரு நாள் காலி ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் இங்கேருந்து போன டயர்டு அங்கே இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு நாள் போயிடும். ஒரே ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் எதுக்கு போயிட்டு டயர்டாயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மந்த் ஊருக்கு போக முடியாமல் போயிடும். ஊருக்கு போகாமல் இங்கே இருப்போம். இதே ரொட்டீன் தான் அடுத்தடுத்த மந்தில் வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸு, இஷ்டப்பட்ட வேலையில் கஷ்டம் தெரியாது, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நாங்களும் கஷ்டப்படணுன்ட்டு, லெட் மீ ஃபினிஷ் இட். நாங்கள் வந்து இவங்க மூச்சுக்கு 3 வாட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்களும் ரொம்ப கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பாடுபட்டு ஒரு உரிமை, பெண் உரிமைன்னு நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. ஐ அக்ரி. அது எதுக்கு நான் நினைக்கிறேன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் நாங்கள் கொஞ்சம் பீஸ் அவுட்டாக ஆகலாமே. சரி, கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியுதா? நாங்கள் டெய்லி ஸ்டாஃபை நேரில் பார்க்குறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், எங்களோட கஷ்ட சுகத்தை சொல்கிறோம். ஸோ எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸே அந்த ஸ்டாஃப் தான். எங்களோட எல்லா டென்ஷனும்
கம் அவுட் ஆகுது. புரியுதா? உங்களுக்கு வந்து எல்லா பர்டனும் உங்களோட மைண்ட்லயே போட்டு செட் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணே ஒண்ணு, இவங்க வந்து பெருசா உங்களை பத்தி அசியூம் பண்ணல. ஆனா இந்த சைடுல ஒருத்தர் விடாம எல்லாருமே இவங்களை பத்தி நிறைய அசம்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் ஃபைண்ட் தட் ஃபேர். இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னெல்லாம் உங்களை பத்தி அசியூம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் ஆச்சு. நீங்களே ஒர்க் பண்ணாத எம்பவர்ட் விமன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸை சூஸ் பண்ணுறீங்க. யூ வாண்ட் டு ஒர்க் அட் ஹோம். வி சூஸ் அ பிளேஸ் தட்ஸ் ஆர் ஹோம். அண்ட் இட் டசன்ட் மீன் நாங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறோம் ஹோம் மேக்கர். இட் டசன்ட் மீன் லைக் தட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபைன் பண்ணிக்கிறீங்க. வெறும் வீக்கெண்டான டூர் போவோம் ஆர் மந்த்லி நாங்கள் வாட் எவர் ரைட். பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் லைன்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறோம். இட் டசன்ட் மீன் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யோர் டாபிக் இஸ் அபவுட் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேர் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் என்வாயர்மெண்ட்ல இருக்க விரும்பல. ஏன் கஷ்டப்படணும்னு கேட்குறேன். வை? ஏன்னா இல்லைன்னா அப்ப எங்க இருந்து உங்களுக்கு அந்த மணி வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, உங்க அம்மா அப்பா மட்டும் தான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. அப்புறம் அப்ப எங்க இருந்து மணி வருது? நம்ம வந்து இங்க எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி மட்டும் பேசுறோமே தவிர why are we not talking about emotional dependency? ஒரு நிமிஷம். I am witnessing young children these days. யங் இன் சென்ஸ் ஜென் ஆல்ஃபா இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அட்ரஸ் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் நான் பேரண்டல் கேர்னால இட் இஸ் அந்த டிசிப்ளின் வர்ச்சியூ ஸ்ட்ரேட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. ஓகே, ஸோ உமன் எம்பவர்மெண்ட்னு நீங்கள் சொல்கிறது வந்து டஸ் இட் மீன் ஒன்லி த ஹஸ்பண்ட்ஸ் ஹேவ் டு earn or only the parents have to provide for your financial needs? Financial வந்து ஒருத்தங்க earn பண்றாங்க, they are contributing something to the family. How are we contributing? அது கரெக்டா மேனேஜ் பண்ணி அது கரெக்டா எடுத்துட்டு போய் அது என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். So that is also a contribution. So don't it is also a contribution, but I am doing both. I am earning for the family, I am also contributing my time, I'm supporting my husband basically. ஓகேவா? நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நான் அவங்க ரெண்டு பேருமே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிடணும், செட்டில் ஆகிடணும் லைஃப்லங்கிறதுக்காக ஐ எம் சப்போர்ட்டிங் நவ் தட் ஐ எம் யங் இனஃப் டு earn டு கோ அண்ட் ஒர்க். ஐ எம் சப்போர்ட்டிங் ஹிம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு பேருமே டயர்ட் ஆகிடுவோம். எப்படி நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது எல்லாருமே ஈக்குவலு, நம்ம விமன் செய்கிறதெல்லாம் மென்னும் பே பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி we have equal responsibility in the family also, even to earn. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஈக்குவலாக இருக்கணுங்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மார்னிங் வீடு, நாளெல்லாம் ஆஃபீஸ், திரும்ப வந்து வீட்டுக்கு வந்த அப்புறமும் கூட இந்த டிஸ்கனெக்ட் கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற டிஸ்கனெக்ட் கிடையாது. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் அங்கே பதில் சொல்லுவோம், செய்வோம், எக்ஸ்ட்ராவாகவும் செய்வோம். தன்னைத்தானே பேர்ன் அவுட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறோமா? இது நிஜமாவே சப்போர்ட்டா இல்லை ப்ரெஷரா? அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? எனக்கு டெஃபினட்டாக இருக்குது மேம். எங்கள் வீட்டில் வந்து நான் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேனோ அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை பசங்களை பார்க்குறதா இருக்கட்டும், பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டு வரதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வி ஈக்குவலி ஷேர் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கும் மேலே இஃப் ஐ நீட் அ பார்ட்னர், இஃப் ஐ நீட் அ மெய்ட், இஃப் ஐ நீட் அ குக் அட் ஹோம் டு மினிமைஸ் ஆர் என்னோட லோடை வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கும் எனக்கு தேவையான சப்போர்ட் இருக்குது வீட்டில். கான்ஸ்டன்ட் வேலைக்கும் யூ ஃபீல் சப்போர்ட்டட்? எஸ். நீங்கள்? எனக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க, என் பாப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா, எல்லாமே பண்ணுவாங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் என்னை ஜாப்புக்கு காலையில் ஒர்க்குக்கு போகையில் என்னை ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது அவங்க தான். பட் அவங்க இல்லாத அப்பவும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்க இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், அவங்க இல்லைனாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். மேனேஜ் பண்ண முடியும் மீன்ஸ் கஷ்டப்பட முடியும். உங்களுக்கான சுதந்திரம் உங்கள் வீட்டில் இருக்கா? எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இண்டிவிஜுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது ஃபேமிலியாக சேர்ந்து தான் நாங்கள் முடிவு எடுப்போம். அது வந்து வேறு விஷயம். பட் ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க எனக்கு. இப்போ ஒரு ஜுவல் வாங்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் வீடு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசிஷன் எடுப்பேன். எடுத்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓகே அப்படின்றது மட்டும்தான் வரும், அப்ஜெக்ஷன் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் இருக்கிறதுலையே பெண்களுக்கு ஒரு பெரிய எதிரியா இருந்து அதை தாண்டி வந்து நீங்க ஒரு ஃப்ரீடம்ல இருக்கீங்க. நிஜமாவே அந்த ஃப்ரீடம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கறத தான் நான் கேட்குறேன். ஃபினான்ஷியல் சுதந்திரம் இல்லை தான் மேம். ஹானஸ்டாக சொல்லணுன்னா ஃப்ரீயாக எங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே ஹஸ்பண்டை பெர்மிஷனுங்கிற பேரில் ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம சொல்ல தான் செய்யணும். பட் ஆனால் அவங்க வந்து நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு இல்லை, செஞ்சுட்டு வந்து கூட சொல்லுவாங்க, நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் ஃபைனல் டிசிஷன் வந்து அவங்களோடது தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு மெஜாரிட்டி. ஹானஸ்டாக ஒத்துக்கணும்னா அதுதான் நடக்குது. பெரும்பாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பெர்மிஷன் கேட்கணும்.
இது மாறி ஒரு குழுவாக சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்ததுன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும். இருக்கு ஆனால் இல்லை, அதுதான் வந்து கண்டிஷன், ரைட்? ஸோ கேள்வி அதுதான். இவங்க சொல்றது வேண்டாம், நீங்க சொல்லுங்க. எனக்கு உங்க ஜென்ரேஷன்ல உங்களுக்கு முழுமையான முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கா பொருளாதார ரீதியா? கண்டிப்பா இல்ல. இல்ல, கண்டிப்பா இல்ல. உங்களுக்கும் ஒரு அது இல்ல. ஃபேமிலி சர்க்கிள்குள்ள நம்ம இருக்கும்போது நாமளே இண்டிபெண்டா எல்லாம் பண்ண முடியாது. இன்னொருத்தர் சொல்லுங்க, ஒரு டக்குன்னு சொல்லுங்க, இருக்கா உங்களுடைய லைஃப்லயும் அப்படி? எங்கள் வீட்டில் எப்படின்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஓகே சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். என் அண்ணங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஃபேர் எனஃப், பிகாஸ் கல்யாணம் ஆற வரைக்கும் அப்பா அம்மா தான் அந்த கோடு. இருந்தாலும் நாங்கள் ஒரு டிசிஷன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்தாலும் அது பேரண்ட்ஸ் கிட்ட போகும். அப்போ அவங்க வந்துட்டு வேணாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கும் நிலையில் இருக்கீங்க. இந்த ஜெனரேஷனை பார்த்து இவங்க கஷ்டப்பட ரெடியாக இல்லை, லேசியாக இருக்காங்க, அது ஈஸியாக வராது, நிறைய பண்ணணும், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணணும், அது வரும் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. இஸ் இட் பிகாஸ் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டதுனால இவங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும், அதுதான் உண்மையிலேயே உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்பதுதான் இல்ல மேம், அப்படி இல்லை மேம். இப்போ அந்த கஷ்டம் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்சி இருந்திருக்கு, அவங்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாதுன்னு சொல்கிறோம். கிடையாதுன்னு சொல்றீங்க, பட் அதுதானே அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க பண்ணணும், கஷ்டப்படணும்னு நாங்க சொல்லல. அவங்க இந்த ஏஜ்லயே வந்து அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கோ, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஒர்க் பண்றதுக்கோ, இல்ல ஃபேமிலி விட்டு கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கிறதுக்கோ எல்லாருக்குமே இப்பவே கவலைப்படுறாங்க. அதே தான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பண்ணதுனால அவங்களும் அதை பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படி ஏன் நாங்க சொல்லல மேம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கணுன்றதுக்காகவாது அவங்க வந்து முயற்சி பண்ணணும் இல்லையா? ஆக்சுவலி வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 9 to 5 பண்ணணும். ஏன்னா ஜாப் டிமாண்ட்ஸ் இல்லையா? எல்லா ஜாபுமே வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்காது, ஃப்ளெக்ஸி டைமிங்ஸ் இருக்காது. எவ்வளவோ மாறி இருக்கு. இப்படி இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷன், அப்படி இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷன், ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் சொல்றோம். இவங்க வந்து இப்படி தான் இருந்தாதான் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோமோ அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லை மேம் ஆக்சுவலி. ஆனால் ஒரு ஜாப் அவங்களுக்கு எடுக்கணும், ஒரு கரியரில் போகணும், ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனி போனால் அந்த ஷிஃப்ட் டைம் இருக்க தான் செய்யும். அந்த ஷிஃப்ட் டைமில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நான் ஷிஃப்ட் டைமில் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அலோவ் பண்ணக்கூடிய வேலைகளா நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் உங்கள் சைட் சொல்கிறாங்க, எவ்ரி திங் இஸ் தேர் ஃபார் யூ, ஸ்ட்ரகிள் கிடையாது, இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு தேவையில்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்படி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா உங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்கள் இழைக்கக்கூடிய ஒரு ஹாமாமே, இது ஒரு பாதகமா? ஓகே, இவங்க கஷ்டங்கள்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் இத்தனை நாள் பட்டது கஷ்டம் இல்லை, நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இது நீங்கள் பட்ட கஷ்டத்தில் எத்தனை இது உங்களுடைய ஜாபுக்கு அப்லிஃப்ட் பண்ணுறதா இருந்தது, இது பாதி இது உங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறதா இருந்தாலுமே சரி, ஃபேமிலி ப்ரெஷரில் தான் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ரேதர் தேன் ஜாப். எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் எங்கள் ஜாப் எங்களோட செல்ஃப் க்ரோத்துக்கு எந்த கஷ்டங்கள் தேவையோ அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் அண்டர்கோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த சொசைட்டல் ப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நீங்கள் அமைச்ச கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே ஸ்ட்ரகிள்ஸில் அண்டர்கோ பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் யாருமே ரெடியாக இல்லை. அது எங்களுக்கு செல்ஃப் க்ரோத் கொடுக்காது, அடுத்த வர ஜெனரேஷனும் கண்டிப்பாக நிற்க முடியாது அப்படி. பிகாஸ் நீங்கள் எப்படி அடுத்த ஜெனரேஷன் உங்களோட பெயினை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களோட மோட்டிவேஷன் கொடுக்கணும். உங்கள் பெயின் எப்போவுமே மோட்டிவேஷன் ஆகிடாது. இதில் ஒன்று என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பேஷன் சொல்கிறாங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்கிறேன்றாங்க. இப்போ நாங்கள் கேட்குறது, அவங்க ஃபைனான்சியலி ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருப்பாங்களா? பேஷன் பின்னாடி போனா கரெக்ட். எங்களை விட இப்போ ஜாஸ்தி. எங்களோட அடிப்படை ஸ்கூல் செலவு எல்லாமே குறைவு, இப்போ இருக்கிறவங்களுக்கு செலவுகள் அதிகம். ஆமாம், ஸோ அதுக்கு வருவோம். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்லிங் ஜெனரேஷன், அதாவது நீங்களும் ஸ்ட்ராட்லிங் தான், ஆனால் நீங்கள் ஆல்மோஸ்ட் பிறந்த டயத்துலேருந்து டெக்கு கிக்கெல்லாம் கையில் இருக்குது, இங்கே வந்து கற்றுக்கிட்டு வந்தது. இது ஒரு இந்த ஜெனரேஷனுடைய பயணமே உங்களுக்கு பெருசாக தெரியாத பயணம், பார்த்துருப்பீங்க, பட் ஃபீல் பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால் உங்களுக்கு வந்து திறந்திருக்கக்கூடிய இந்த உலகம் புதிது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைலும், நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுற ஜாப்ஸும், இப்போல்லாம்
6 months 1 இயர்க்குள்ள ஜாப் ஷிஃப்ட் இதெல்லாம் தாங்க முடியாது. இது 1.5 வருஷம் இல்லைன்னா ஹெச்ஆர் உட்காந்து வச்சு வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. உங்கள் ஹெச்ஆரில் அதெல்லாம் 8 month ஷிஃப்ட் ஓகே நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இது ஒரு ஹாரிசான்டல் வேர்ல்டு, இங்கே ஒரு வெர்டிக்கல் வேர்ல்டு. பட் அவங்க கேட்ட கேள்வி இஸ் வெரி ஃபேர். இந்த ஹாரிசான்டல் வேர்ல்டு இந்த ஜென்ரேஷனுக்கு புரியாததுனால பொருளாதார ரீதியாக உங்களால் இதிலிருந்து வர சம்பாத்தியத்தில் உங்களுடைய தேவைகளை மீறி உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியுதா? கண்டிப்பாக வரும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மணின்னு போகிறீங்களா, இத்தனை மணி நீங்கள் இவ்வளோ நாள் சேவ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களுக்காக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஐம் சேயிங் ஒன் திங், நீங்கள் பேசுகிறது எல்லாமே இண்டிவிஜுவலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலே இல்லை. ஒரு ஃபேமிலி இருக்கும், அப்படி இருக்கும், எனக்கு ஃபினான்ஷியல் ஃபுல்ஃபில் வருதா? எங்களுக்கு வருது, எங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நீங்க வைக்கிறீங்கல்ல பிரஷர், அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றது எங்க வேலை கிடையாது. அந்த சேவிங்ஸ்னு ஒன்று அந்த திங்கிங் இருந்ததுனால தான் எங்களுக்கு தேவையான இப்போ நானே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருமே மினிமம் ஒரு ஜொல்லோட தான் வந்திருப்போம். பட் நாங்கள் ஒரு சேவிங்ஸுன்னு எடுத்ததுனால தான் எங்களுக்கு தேடி உங்களுக்கும் தேடி சேர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்காக கஷ்டம்லாம் பண்ணல. அந்த 9 to 5 ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சியாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் இது இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ஒரு பர்டிகுலர் நீங்கள் பேஷன் பின்னாடி போகிறீங்க, அது ஓகே, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. பட் ஒரு கான்ஸ்டன்ட் ரெகுலராக ஒரு கமிட்மெண்ட்டு தேவை. ஒரு கன்சிஸ்டன்சிக்குள்ளே இருந்தால் தான் ரெகுலர் அமௌண்ட் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பேஷன் ஒரு சைடு இருக்கணும், இதே மாதிரி ஒர்க்கும் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒர்க்கு எல்லாரும் ஒரு குட் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் உங்கள் பேஷனை சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கன்சிஸ்டண்ட்டாக? எத்தனை பேர் 1 2 I get only 2 from your side. Ma'am, I want to highlight here, ma'am, I'm a full-time employee. My baking is my passion. I'm still doing that baking at least on a weekly basis. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் எனக்கு தேவை வருதோ, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ, ஆனிவர்சரி வருதோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வருதோ, அப்போல்லாம் நான் பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட பேஷனை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. எனக்கு பேட்மிண்டன் விளையாட பிடிக்கும், நான் டெய்லியும் மார்னிங் போய் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு வரேன். எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் ப்ராப்பராக. நான் பேக்கிங்கும் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃபுல் டைம் ஜாபையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், என் பசங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்ரிதிங் ஐ அம் டூயிங் ஹாப்பிலி. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எனக்கு தமிழ் படிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது, ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஃபேமிலி சொன்னதால நான் சிவில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வயசு கழிச்சு நீங்கள் இவ்வளோ இது ஆனதுக்கப்புறமா இப்போ தமிழ்ன்ற விஷயத்த பார்த்துருக்கீங்க. அப்போது எங்கள் பேஷனையும் சேர்த்து இதே மாதிரி ஃபினான்ஷியலும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலியோ ஒரு கட்டமைப்போ இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அப்போலேருந்து நான் தமிழ் படிச்சிருந்தா ஒரு நாலேஜ் ஒரு பேஷன் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருங்கன்னா உதவி இருக்கும். இப்போ கிடைக்கிறது அப்போவே கிடைச்சிருந்தா உங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் செய்தது பல, நாம் பிளான் பண்ணி அது திசை மாறுவது பல அதுக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இருக்கீங்க. இன்றைக்கு இருக்கும் கட்டமைப்புக்குள்ளே, அதாவது இல்லை இவ்வளவு நாளாக வழக்கத்தில் வந்த கட்டமைப்புக்குள்ளே எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல என ஒரு தரப்பினரும், இதுதான் வேலைன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிற இன்னொரு தரப்பினரும் இருக்கீங்க. எப்படி வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிறது மாறுபடுது. உங்கள் கருத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன? ஒர்க்குன்றது ஒரு மேலதிகாரி அவங்க கீழே வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயிஸ் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கேட்டபடி நடக்கணும், அப்படி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா எங்கள் வேலையில் எங்களோட சுய டிசிஷன், சுய இனோவேஷன், க்ரியேட்டிவிட்டி இதை இம்போஸ் பண்ணி நாளைக்கு நான் ஒரு முதலாளியாக ஆகக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு தள்ளக்கூடிய ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஆனால் இவங்க இப்படி ஒரு 9 to 5 இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் உங்கள் செல்ஃப் க்ரோத்தை நீங்கள் மறந்துடுறீங்களோ. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களை ரிஸ்க் டேக்கிங்ன்ற விஷயம் விட்டுடுறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு அது தேவை, அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க். ஓகே, இன்னோவேஷன், இண்டிபெண்டன்ஸ், எல்லாருமே நாளைக்கு முதலாளி ஆகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்கிறாங்க நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன், நான் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் தே வில் நீட் அ பீப்புள் ஹூ வில் ஒர்க் ஃபார் 9 to 5. அவங்க பேஸ் செட் பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்ட டைமில் ஒர்க் பண்ணுறாங்க. தே ஒர்க்கிங் இன் தேர் கன்வீனியன்ட் டைம் அண்ட் தேர் செட்டிங் அப் தேர் பேஸ். அவங்க பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. தென் தேர் செட்டிங் அப் அடுத்த ஸ்டேஜ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங். இவங்க சொல்கிறது நாளைக்கு அவங்க பாஸ் ஆன உடனேயே மீண்டும் 9 to 5
வேலை செய்யக்கூடியவங்களை நீங்க தேடுவீங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த நீங்கள் சொல்ல 9 to 5 ஜாப் வேணான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு முதலாளி இடத்துக்கே போகிறோம். நாங்கள் பட்ட கஷ்டத்தை திரும்ப எதுக்கு அவங்களுக்கும் அந்த சூழ்நிலை அமைச்சு தரணும்னு நாங்கள் நினைப்போம். நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் என்வாயன்மெண்ட் உருவாக்க முடியாதா? ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் கல்ச்சர் கொண்டு வர முடியாதா? இல்ல நீங்க எதுவுமே பண்ணாம எப்படி நீங்க ஒரு லெவலுக்கு நாங்க எதுவுமே பண்ணல நீங்க எப்படி அக்யூஸ் பண்ண முடியும்? இல்ல, நாங்க சரி, எதை நீங்க எதுவுமே பண்ணலன்னு 9 சொல்றீங்க? to 5 பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லன்றீங்க. ஆனா நீங்க பாஸ்க்கு போகணும், எப்படி போவீங்க? See, நாங்க கமிட்மெண்ட் 9 to 5 இல்லன்னு நான் பேசவே கிடையாது. 9 to 5ன்றது வந்துட்டு ஒரு நபருக்கு கீழே டெய்லி நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக திரும்ப ரொட்டீனா ஒர்க் பண்ணி ஒரு நிலைமைக்கு போறீங்கல்ல, அந்த ஒர்க் கல்ச்சர் தான் நாங்க வேணான்னு சொல்றோம். எங்களோட கனவுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கமிட்மெண்டோட இருக்கிற அளவுக்கு திராணி எங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பண்ற ஒரு ஒர்க் கல்ச்சருக்குள்ள போறது தான் நாங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இப்போ ஒரு தப்பான பிரெஜுடைஸ் தான் எங்க மேல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. ஹார்ட் ஒர்க்ன்ற பாயிண்ட் நான் இப்போ இந்த கமிட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க வாயில இருந்து வருது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேஷன் பிஸ்னஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கிளைண்ட் இருக்கு, அவங்க இந்த டைம் யூஎஸ் கிளைண்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த டைம்ல தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்க உங்களால முடியாது, நான் இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணுவேன், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கள் சொன்னது என்னன்னா ஃபிக்ஸ் டைமில் ஒர்க் பண்ண மாட்டோன்றது தான் நாங்கள் சொன்ன பாயிண்ட். கரெக்டாக? இப்போது யூஎஸ் கிளைண்ட் வந்து நைட் தான் வந்து கால் எங்களுக்கு ஃபிக்ஸ் டைம் கிடையாதுல்ல. ஸோ நாங்கள் எப்போ வேணா ஆன்சர் கால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. they will go to the other one. they will not wait for you. I'll answer to that question. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டைம் பார்த்து வேலை பார்க்க மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க எப்போ கால் பண்ணாலும் நான் அட்டென்ட் பண்ணுறேன், நான் அந்த கிளைண்ட்டை பார்க்குறேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அது do it, then that is the commitment. அப்போ நீங்கள் அந்த கமிட்மெண்ட்குள்ளே வரீங்க. கமிட்டடாகவே இல்லாமல் நீங்கள் எப்படி மாதத்துக்கு 15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க? நான் ஒர்க் பண்ணுற சேனலில் என்னோட வேலை என்னன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், நான் எடிட் பண்ணுவேன், அதை நான் சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போது இத்தனை மணிக்கு வாய்ஸ் ஓவருக்கு வரணும் அப்படின்னு இல்லை என்னோட கம்ஃபர்ட். நான் மார்னிங் போகிறேன் அப்படின்னா நான் மார்னிங் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன், நான் ஈவினிங் போகிறேன்னா நான் ஈவினிங் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அவங்களுக்கு தேவை அன்றைக்கி வாய்ஸ் ஓவர் போடணும். அவங்க ஓகே, மீடியா சேனல் தானே மேம், அவங்களுக்கு ஏற்ப டைமிங்க்கு போகிறேன், அதனால இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இவங்க சார்பாக கேட்டு தான் ஆகணும். அந்த ஸ்டூடியோவும் டெக்னீஷியனும் வாட் எவர் வேர் எவர் யூ ஆர் கோயிங், இவங்கள மாதிரி ஆட்கள் அங்கே 9 to 5, 5 to 1 அவங்க ஷிஃப்ட்லேயோ ரொட்டேஷன்லேயோ அந்த ஸ்டுடியோ கான்ஸ்டண்ட்டாக ஓப்பனாக இருக்கிறதுனால தானே உங்களால் போய் உங்கள் ஒர்க்கை பண்ண முடியுது. தட் இஸ் அது இல்லைன்னு சொல்லி யூஸ் கிடையாது. பிகாஸ் அந்த ஸ்டுடியோ ஓப்பனாக இருந்தால் தான் உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் போக முடியும். கரெக்டாக? ஓகே மேம். பொதுவாக கரெக்டு தான். ஒரு இடம், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க்காக கூட இருக்க வேண்டாம், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரீலான்சர், நீங்கள் அந்த இடத்துக்கு ஒரு 2 hours a day போகணும், அந்த டைம் யூ ஆர் ஃப்ரீ டு ஃபிக்ஸ். அப்படி சொன்னோன்னா அந்த அலுவலகம் அது நீங்கள் வந்து நண்பகல் 12க்கு போகிறீங்களோ நள்ளிரவு 12க்கு போகிறீங்களோ, யூ ஆர் ஃபைன் வித் தட். உங்களை ஹையர் பண்ணவங்க ஃபைன். அந்த அலுவலகம் திறந்திருந்தால் தான் நீங்கள் போய் அத்தனை மணிக்கு அங்கே பணி புரிஞ்சுட்டு வர முடியும். உண்மையா? எஸ். அப்போ அதுக்கு இவங்கள மாதிரி பீப்புள் அமைச்சிருக்கிற அந்த கட்டமைப்பு இருந்தால் தானே அது இருக்கும். அப்படி இருந்தால் அது இஸ் இட் ஸ்டில் பேட்? கண்டிப்பாக அப்படி ஒரு அமைப்பு தேவை. அப்போ தான் வந்து நாளுக்கு நாள் என்ன வேலை நடக்குதோ அது போகும். ஆனால் அதில் ஒரு சின்ன நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ரொட்டீன் ஜாப், அந்த ஜாப்ல இதே மாதிரி அதே பொசிஷன்லேயே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? இதே வேலையே ஒரு அலுவலகத்தை எப்படி நீங்கள் 9 to 5 சொல்கிறீங்களே, அதே லைஃப் லாங் 9 to 5 எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குதுன்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வாழ்வீங்களா? ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு நீட் இருக்குது மேம் சொசைட்டியில். அதுக்கான எத்திக்ஸ் இருக்குது. ஐடிலையோ கால் சென்டர்லையோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனிலே போராக இருக்குது, நான் வந்து 3 years கழிச்சு வேறு 1 year ஒன்ஸ் மூவ் ஆகலாம். ஆனால் ஒரு நர்ஸாக இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா இங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டல் தான் போக முடியுமே தவிர அவங்களோட ஜாப் ஒன்று தான். எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நினச்ச நேரம் அவங்க போய் அந்த டப்பிங் எடிட்டிங் பண்ண முடியுமோ. நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது நர்ஸ் அங்கே இருக்கணும். அப்போ எங்களை மாதிரி அங்கே கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸட் டைம்லையோ ஷிஃப்ட்லையோ மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கான்ஸ்டண்ட்டாக இருக்க பீப்புள் இருக்கிற ஜாபும் இருக்குது. ஸோ இந்த டைமிங், இந்த கமிட்மெண்ட்டு, இந்த பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே based on the nature of the job. Say for example ஒரு டாக்டர், நர்ஸ், டீச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையான ஜாப் அப்படின்னும் போது ஒரு சில கட்டமைப்புக்குள்ளே தான் வருது. அது போரிங்காக இருக்காது. பிகாஸ் அவங்க நர்ஸையோ டாக்டரையோ டீச்சிங்கையோ ரொம்ப விரும்பி தான் எடுத்திருப்பாங்க. காட் இட். அப்போது நீங்கள் சொல்கிற அந்த துறையில் இருக்கிறவங்க கிட்டேயே வருவோம். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் எ நர்ஸ், நீங்கள் அவங்க போயிட்டு வர மாதிரி
2 hours whenever I feel like it அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருக்கோ ஒரு இன்ஜெக்ஷனோ ட்ரீட்மெண்ட்டோ எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹோம் விசிட்டில் அது பண்ண முடியும். அது ரொம்ப ரேர். இது எப்படி உங்களுக்கு அப்ளை ஆகுது? இது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலி அவங்க சொல்கிறத நான் அக்ரி பண்ணுறேன். பிகாஸ் சொசைட்டிக்கு ஒரு நீட் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். ப்ளஸ் அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பற்றி சொன்னாங்க. நம்ம வந்து எப்போ வேணாலும் நான் போவேன், இந்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து மேரீட், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் இருக்கும்போது எனக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக வந்து டிஃபிகல்ட்டிஸ் தான் இந்த சைடு. அதை வந்து நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் வந்து இவங்களை போல ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அதாவது ரெகுலர் ஜாப், ரெகுலர் டைமிங்ஸ், அது பிடிக்கல, அதை விட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ இந்த ஒர்க் பண்ணுறது நான் இண்டிபெண்ட்டாக எனக்கு பிடிச்சத, எனக்கு ஃபார்மிங் பிடிக்கும். நான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் மணி நீடு, அதை நான் சேர்க்கணும், லேண்ட் வாங்கணும், அந்த இது பண்ணுறதுக்காக நான் இப்போ ஏர்ன் பண்ணுறேன். அடித்தளம் இது உங்களில் எத்தனை பேருக்கு தோணியிருக்காப்பா 5 வருஷம் அடிச்சிட்டோம்ப்பா, பிஎஃப் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு உண்மையாக சொல்லணும், மனசை தொட்டு சொல்லணும். அது பிகினிங் ஆஃப் யுவர் கரியர் நினச்சிருக்கீங்களா இல்லையா? இப்பயுமே அது இருக்கு மேம். நான் சொன்னேன் என்னோட பேக்கிங் பேஷன் இருக்குன்னு சொல்லி. என்னோட லாங் டேர்ம் பிளான் அதுதான். ஒரு 43, 44க்கு அப்புறமேட்டா ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை பேஷன். ஐ எம் செட்டிங் அப் அ பேஸ் ஃபார் இட் ரைட் நவ். இப்போ நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டேன், என்னோட இஎம்ஐ எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், அதுக்கப்புறமேட்டு ஐ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் இட். ஏன்னா ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஏர்ன் மச், ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். கரெக்ட். பட் த பாயிண்ட் இஸ் திஸ், நீங்கள் இப்போ அட் திஸ் ஏஜ் இன்னமும் உங்களுடைய பேஷனை பர்சியூ பண்ணுறதுக்காக இன்னும் சேமிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் இதே வந்து அந்த 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 கட்டமைப்புக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அதை இப்பயே பண்ணுறேன், இவங்களது இது ஷார்ட் டேர்ம். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க இந்த சைடு தான் இப்போ வந்திருக்கணும். ஏன்னா நீங்க பேஷனா இருக்கேன்னு தான் நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க அந்த பேஷனுக்காக அடித்தளம் தான். என்னோட பேஷனை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாக்கா ஐ ஹாவ் டு லேர்ன். எனக்கு அந்த கோர்ஸுக்கே வந்து கிட்டத்தட்ட 3 lakhs தேவைப்படுது. என்னோட பிஸ்னஸை செட்டப் பண்ணுறதுக்கே எனக்கு இன்னொரு 3 lakhs தேவைப்படுது. என்னோட பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 6 lakhs வேணும் மினிமம். அதுக்கு எனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவா? அதனால தான் நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். யார் உங்களுக்கு கொடுப்பா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த கட்டமைப்புக்குள்ளே நான் தள்ளப்பட்டு இந்த 9 to 5 ஜாபை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரீடமாக எனக்கு நினச்சது செய்கிறதுக்காக நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 9 to 5 ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன், இதில் பேஷனாகவும் இருக்கேன்னு தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. இப்போ என்னோட வேறுபடுது. என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு நான் சொன்னேன் எஸ் ஐ வில் at after a point of time. பட் உங்களுடைய யங்கர் இயர்ஸை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் லேட்டாக தொடங்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? மேம் கண்டிப்பாக மேம். அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது எங்களுக்கு நாளைக்கு கிடைக்கிது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நல்லா தானே இருக்கும். மாற்றம் எப்படி வரும்னா, ஒரு மனிதர்கிட்ட இருந்து தொடங்கி ஒருவரிடத்திலிருந்து இருவர், இருவரிடத்திலிருந்து மேலும் ஆளுக்கு இருவர், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் தான் மாற்றம். சமூகம் அப்படிதான் மாறும். உங்களுக்கான விடை இன்னைக்கு அவங்க சொன்னதில் கூட கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒருவரால் இப்படி சிந்திக்க முடியும்னா இதை பார்க்குற பல லட்சம் பல கோடி மக்களுடைய மனதில் கண்டிப்பாக இது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் வருமா? அண்ட் இவ்வளவு கிரேஷியஸாக இவ்வளவு நேரம் அண்ட் இவ்வளோ கிரேஷியஸாக இவ்வளவு நேரமாக இந்த ஜெனரேஷனுக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னாடி நடக்குதான்னா ஒன்றும் புரியலை, இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியலை அப்படிங்கிற அந்த பல விஷயங்களில் சில விஷயங்கள் நம்மில் இளையவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. அண்ட் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த தேங்க்யூ. இன்று உரிமை குரலின் மகளிர் தின சிறப்பு பிரதியில் எங்களோடு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. மகளிராய் இணைந்து இந்த உலகை தொடர்ந்து ஆளுவோமா? மீண்டும் சந்திப்போம் ஆன் ஜெயா டிவியின் உரிமை குரல். அதுவரை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மமதை சாரி. வணக்கம்.